வணக்கம். மக்களவை மறுவரை நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இருக்கக்கூடிய 543 தொகுதியும் மறுவரைவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடுக்கு இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இப்போ கிளம்பியிருக்கு. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கு. இல்ல மும்மொழி படிச்சா உங்க மாநிலம் இன்னுமே நல்லா வளரும், அரசு பள்ளி மாணவர்கள் இன்னும் வளருவாங்க அப்படின்னு பிஜேபி சொல்றதையும் நம்ம கேட்டிருக்கோம். பிஜேபி கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கல்விங்கிற ஒரு சிஸ்டத்துல இருந்து ஏழை மாணவர்களை புறக்கணிச்சிடோ அப்படிங்கறதுனால தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல. ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்க, மோடி அரசு என்ன சொல்றதுன்னா, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் நல்லா வளருவீங்க அப்படின்னு சொல்லுது. நாம என்ன சொல்றோம்னா, வேண்டாம், ஏற்கனவே நாங்க ஒரு திராவிட மாடல்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதன் மூலியமாக ஏற்கனவே தமிழ்நாடு சமூக பொருளாதார குறியீடுகள்ல முன்னேறிக்கிட்டு தான் வருது. எங்களை பார்த்து நீங்க வட மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இப்படி ஒரு பாலிசியை கொண்டு வாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் மினிஸ்டர் பிடிஆர் அவர்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோவும் இருந்தது. அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. மினிஸ்டர் பிடிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெஸ்டா இருக்கக்கூடிய தமிழ்நாடை பார்த்து ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ தமிழ்நாடு போல நல்லா வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து அதிகமான வரியை எடுத்து சனாதனத்தால, மோடியினுடைய கொள்கையினால, பிஜேபியினுடைய மதவாத கொள்கையினால் வளர்த்தெடுக்கவே படாத மாநிலங்களுக்கு இந்த வரிகளை எல்லாம் நீங்க பிரிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய ஜனத்தொகையை கட்டுப்படுத்தாமலேயே இருந்தீங்க அப்படின்னா, அந்த மக்களை கல்வியில் முன்னேற்றாமலே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வட மாநிலங்கள் வளரவே வளராது. தென் மாநிலங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கேப் அப்படிங்கிறது அதிகமாகும். இது இந்தியாவிற்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த வட மாநிலங்கள், பிஜேபி ஆளக்கூடிய வட மாநிலங்கள், அதாவது சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற அறிவியல் சிந்தனை இல்லாத மாநிலங்களை எல்லாம் பிஜேபி வளர்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதாவது மாட்டு மூத்திரம் குடிச்சா காய்ச்சல் போயிடும், மாட்டு சாணி உடம்புக்கு நல்லது, கேன்சர் போயிடும், அப்படி ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையிலேயே மாநிலங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கறது பாதிக்கப்படும். அந்த மாநிலங்களே அப்படியே வச்சிருக்கிறதுனால சமூக பொருளாதார குறியீடுகள்ல பின்தங்கி இருக்குது. ஒரு மாநிலத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சமூக பொருளாதார குறியீடுகளை வச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ நீங்க மற்ற வளருகின்ற மாநிலங்கள்ல இருந்து நிதி எடுத்து அந்த மாநிலங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாநிலங்கள் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணமே வராம போயிடுது. இது நாட்டிற்கு நல்லது இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் லாஸ்ட் வீடியோல சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கறதுல தமிழ்நாடு டாப்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பெரிய மாநிலங்கள் வரிசையில தமிழ்நாடு டாப்ல இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கேரளா தான் இருக்கு. பிஜேபி சொல்லுகின்ற, பிஜேபி ஆளுகின்ற, மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுகின்ற, சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற மாநிலங்கள் எல்லாமே சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல பின்தங்கி தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இது எல்லாமே லோவர் மிடில் சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல தான் இருக்கு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசமும் லோ சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல இருக்கு. அசாம், பீகார், ஜார்க்கண்ட் இது எல்லாமே வெரி லோ சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல இருக்கு. இது சமூக குறியீடு நம்ம போன வீடியோலயே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எக்கனாமிக்கல் இண்டிகேட்டரை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 2024 ஒரு புரளி கிளம்பிது. அதாவது தமிழ்நாடை விட உத்தரப்பிரதேசம் ஜிடிபியில் முன்னேறி போயிடுச்சு, தமிழ்நாட்டையே பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு வந்துச்சு. அப்போ பிடிஆர் அவர்கள் இங்கிலீஷ்ல ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னு, ஜிடிபி அப்படிங்கறது இப்போ அனௌன்ஸ் பண்ணோன்னே நீங்க எடுக்காதீங்க. ஏன்னா அந்த டேட்டா வேரியேஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு பர்ஃபெக்ட் டேட்டாவே வர்றதுக்கு அப்படிங்கிறது 15 to 18 months ஆகும். அதனால நீங்க இப்பயே ஏதோ தமிழ்நாடு அப்படி லைட்டா முந்திருச்சு அப்ப உத்தரப்பிரதேசம் அப்படிங்கறதெல்லாம் தூக்கிட்டு வராதுங்க. இன்னொன்னு, அப்படி ஏதாவது ஒரு மாநிலங்கள் வளர்ந்தால் அது நல்லது அப்படின்னு தானே நாங்களுமே சொல்றோம். ஒரு நல்ல பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பொருளாதார குறியீடுகள்லையும் வளங்க, சமூக குறியீடுகளையும் நீங்க வளர்த்து எடுக்கணும் அந்த மாநிலங்கள், அப்படித்தானே நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல இன்னொன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரு, ஜிடிபியை மட்டுமே நீங்க ஃபேக்டர்ஸா வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அது சரியான ஒரு அனலிசிஸா வராது. காரணம் 2023-24 ஜிடிபியோட டேட்டா எடுத்துப்போம் நம்ம. இது எல்லாமே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாதான். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட ஜிடிபி அப்படிங்கிறது 2023-24 8.9 இருந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்து 8.4 இருந்திருக்கு. ராஜஸ்தான் 5, மகாராஷ்டிரா 13.3 அண்ட் கேரளா 3.8, கர்நாடகா 8.2,
குஜராத் 8.1, மத்திய பிரதேஷ் 4.5, பீகார் 2.8, ஆந்திர பிரதேஷ் 9.7, உத்தரப்பிரதேசம் 8.4 அப்படின்னு நான் சொன்னேன். தமிழ்நாடு 8.9. ஒருவேளை இந்த டேட்டா வச்சுக்கிட்டு பாருங்க, தமிழ்நாடு 8.9, உத்தரப்பிரதேசம் 8.4, 2023-24 உடைய ஜிடிபி. அப்ப பாருங்க, உத்தரப்பிரதேசமும் வளர்ந்துருக்கு ஜிடிபியில, தமிழ்நாட்டுக்கு இணையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் அது சரியான பொருளாதார ஆய்வாக இருக்காது. காரணம், அவர் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னா, பர் கேபிட்டா இன்கம் வச்சும் சில பேர் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடுடைய பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 1,71,000. உத்தரப்பிரதேசத்தோட பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 50,800. இதுவும் 23-24 தான். ராஜஸ்தானோடது பர் கேபிட்டா இன்கம் 91,000. மகாராஷ்டிராவோட பர் கேபிட்டா இன்கம் 150.70, அதாவது 1,50,000. கேரளாவது 1.52 lakhs. கர்நாடகாவது 1.80 lakhs. ஹரியானாது 1.76 lakhs. குஜராத் 1.60 lakhs அப்படின்னு வருது. இப்போ தமிழ்நாடையும் உத்தரப்பிரதேசத்தையும் எடுத்துக்கோங்களேன். ஏன்னா இவங்க திரும்பவும் உத்தரப்பிரதேசம் சனாதனத்துல ராமராஜ்யத்துல பாருங்க அப்படி பண்றோம் இப்படி பண்றோம், ஈவன் குஜராத்தையே கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ இதுல குஜராத்தோட பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 1.6 lakhs இருக்கு இல்லையா, தமிழ்நாடு 1.71 lakhs இருக்குது இல்லையா, உத்தரப்பிரதேசத்துக்கு 50,000 இருக்கு. ஸோ பர் கேபிட்டா இன்கமும் உத்தரப்பிரதேசத்துல குறைவா இருக்குது. தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது குஜராத்லையும் குறைவாக இருக்குது. தமிழ்நாடை விட அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களும் இருக்கு. இப்போ ஜிடிபி பர் கேபிட்டா இன்கம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பிடிஆர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பர் கேபிட்டா நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜிடிபியில் அந்த ஸ்டேட்டோட ஜிடிபியை டிவைடட் பை பாப்புலேஷன் போட்டு வர்றது அப்படிங்கிறதா பர் கேபிட்டா என்எஸ்டிபி. அப்படி வரும்பொழுது தமிழ்நாட்டினுடைய பர் கேபிட்டா என்எஸ்டிபி என்னவா இருக்கு அப்படின்னா 3.15 lakhs. இதுவே பீகார்து 60,000, அசாம்து 1.35 lakhs, குஜராத்துது 2.72 lakhs, ஹரியானாது 3.25 lakhs, மத்திய பிரதேசத்துது 1.42 lakhs, கர்நாடகாது 3.32 lakhs, கேரளாது 2.81 lakhs, தெலுங்கானாது 3.56 lakhs, மகாராஷ்டிராது 2.77 lakhs, ஒடிசாது 1.63 lakhs, ராஜஸ்தான் 1.67 lakhs, உத்தரப்பிரதேசத்துது 93,000. அதாவது அந்தந்த மாநிலங்களுடைய ஜிடிபியை டிவைடட் பை பாப்புலேஷன் போட்டு ஒன்று வருது இல்லையா, அதை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகம். இப்போ அவங்க ஜிடிபியில் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கு இணையாக வந்துட்டாங்க, இல்லை தமிழ்நாட்டோட கொஞ்சம் கூட இருக்கிறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறது சிறந்தது கிடையாது. இப்போ நெட் பர் கேபிட்டா என்எஸ்டிபி போட்டிங்க அப்படின்னா என்ன வருதோ அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ப்ளஸ் சோஷியல் இண்டிகேட்டர்ஸையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 1.71 லட்சம். தமிழ்நாட்டினுடைய ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருடைய சராசரி ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 1,71,000 அப்படிங்கறத டிவைட் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அதாவது தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானம் டிவைடட் பை பாப்புலேஷன். அப்படி வரும்போது ஒவ்வொரு மனிதனும் சராசரியாக 1,71,000 சம்பாதிக்கிறார். அதே மனிதர் அவருடைய பொருளாதார அவுட்புட் இந்த மாநிலத்திற்காக எவ்வளவு ரூபாய் உழைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 3,15,000 ரூபாய். இப்போ உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்களேன், அவங்களோட பர் கேபிட்டா இன்கம் 50,000 ரூபாய். சராசரியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்னா அவருடைய எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது 93,000. நாம 1.71 lakhs, அவுட்புட் எக்கனாமிக் அவுட்புட் 3.15 lakhs. அப்போ இப்போ நீங்க உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருச்சு, குஜராத் வளர்ந்துருச்சு அப்படின்லாம் சொன்னால் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய எக்கனாமிக் அவுட்புட் என்ன? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மனிதனுடைய எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது 3.15 லட்சம். இப்போ உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருச்சு, மோடியோட குஜராத் வளர்ந்துருச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது தமிழ்நாடை விட அதிகமாக தானே இருக்கணும். அப்படி தமிழ்நாடை விட அதிகமாக இருந்தால் அவர்களுடைய ஜிடிபி எந்த அளவிற்கு மேல போயிருக்கணும். அப்படி நீங்க அந்த மாநிலங்களையெல்லாம் வளர்த்தெடுங்க, நாங்க வேண்டான்னே சொல்லல.
அப்படி நீங்க வளர்த்து எடுக்கிறதுக்கு நல்ல திட்டங்கள் வேண்டும். திராவிட மாடல் போன்ற திட்டங்கள் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது ஒருவேளை அவர் அதுலயே அந்த ஆர்டிகிளே கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் சொல்வது போல மோடி ஆளுகின்ற பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு ₹1 வரி கொடுத்தா திரும்ப 29 பைசா தான் வருது. ஆனா உத்தரப்பிரதேசம் ₹1 வரி கொடுத்தா ₹2.70 திரும்பி போகுதே, ஏன் போகுது? அதுதான் வளர்ந்த மாநிலங்கள் ஆயிடுச்சே. அப்ப ஏன் அங்க அதிகமா போயிருக்குது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சமூக பொருளாதார குறியீடுகள்ல பின்தங்கி இருக்கிறதுனால தானே அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அதிகமாக வரியை பகிர்ந்து கொடுக்கறீங்க. அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சராசரியாக ஒவ்வொரு மனிதனுடைய எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறது குறைச்சலா தானே இருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு கொள்கை, சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிற கொள்கை வட மாநிலங்கள்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பிடிஆர் சொல்றாரு. இப்போ இந்தியாவிலேயே சமூக பொருளாதார குறியீடுகள்ல டாப்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா தமிழ்நாடு தான். இப்ப தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடை விட ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ பொருளாதார குறியீடுகள்ல கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட சமூக குறியீடுகள்ல தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கு. நான் சொன்னிருந்தேன் லாஸ்ட் வீடியோல சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ்ல பெரிய மாநிலங்கள் பட்டியலில் வந்து தமிழ்நாடு தான் அதிகம் புள்ளிகள் எடுத்து டாப்ல இருக்கு அப்படின்னு. அப்போ சமூக குறியீடுகள் பொருளாதார குறியீடுகள் இரண்டையும் எடுத்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அது தமிழ்நாட்டில் தான் டாப்ல இருக்கு. தமிழ்நாடோட பிஜேபி ஆளுகின்ற சனாதன கொள்கை இருக்கக்கூடிய ராமராஜ்யம் நடக்கக்கூடிய மாநிலங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொருளாதார குறியீடுகளை கொஞ்சம் கிட்ட இருக்குது அப்படின்னால் கூட அதையும் ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது பர் கேபிட்டா என்எஸ்டிபி அப்படிங்கிறது தமிழ்நாடை காட்டிலும் குறைவாக இருக்கிறது. சமூக குறியீடுகள்ல தமிழ்நாடை விட இன்னும் கீழே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தமிழ்நாட்டை போல பிற வட மாநிலங்களையும் திராவிட மாடலையும் இருமொழி கொள்கையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாதான் அங்கேயும் சமூக பொருளாதார குறியீடுகள்ல அந்த மாநிலங்கள் வளரும். அந்த மாநிலங்கள் வளரும் போது தமிழ்நாட்டு மக்கள் ராப்பகலா உழைச்சு வரியை கொட்டி கொட்டி கொடுக்குறோம் இல்லையா, அதுல நம்மளுக்கு திரும்பி வரும்போது ₹1 29 தான் வருது இல்லையா. வட மாநிலங்கள் வளர்ந்தது அப்படின்னா தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அந்த ₹1 இன்னுமே நம்மளுக்கு திருப்பி கொஞ்சம் கூட அதிகமா வரும். அப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகும். ஆனால் பிஜேபி தன்னுடைய மதவாத கொள்கைக்காகவும் தங்களுடைய அரசியல் அதிகாரத்திற்காகவும் ஆரிய சனாதனத்தை திருப்பி எடுத்துட்டு வரணும், வர்ணாசிரமத்தை திருப்பி எடுத்துட்டு வரணும், அந்த அறிவியல் புறம்பான சிந்தனையெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற தங்களுடைய மோசமான ஆரிய சனாதன கொள்கையினால என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு ஓட் பேங்கா இருக்கக்கூடிய வட மாநிலங்களை வளராமலேயே வச்சுக்கிட்டு இருக்கு.